ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு our சேனல். ஸோ இந்த சேனலும் இந்த நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி ஒவ்வொரு விஷயங்களை கற்றுக்கவும், எக்ஸாம் கிளியர் பண்ணவும், நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களை எடுத்துகிட்டு போகவும் இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அதனால் இந்த சேனல் நாங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக உங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுடைய ஆதரவும் எங்களுக்கு எப்போவுமே தேவை. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஜிபே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் பண்ணி இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணலாம். ஸோ இப்படி சப்போர்ட் பண்ணுறது மூலிமா எங்களுக்கும் நாங்கள் டெய்லி கண்டினியூஸாக எங்களால் வீடியோ போடவும், நல்ல கண்டென்ட்ஸை கொடுக்கவும், அனிமையை கொடுக்கவும் எங்களால் முடியும். ஸோ உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே தேவை. ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மார்பிள் சீரிஸோட பார்ட் 4 வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அனெக்ஸ் 6ல் உள்ள முக்கியமான ஒரு சாப்டரை பற்றி தான், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சாப்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த சாப்டர் தான் சாப்டர் 4. சாப்டர் 4 அப்படிங்கிறது என்ன சொல்லும் அப்படின்னா எனர்ஜி எஃபிஷியன்சி ஆன் ஷிப், அதை பற்றி சொல்லும். அப்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ரெகுலேஷனோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துலாமா. ஃபஸ்ட்டு இப்போது இந்த ரெகுலேஷனோட பர்பஸ் என்ன அப்படின்னா உங்களுடைய க்ரீன் ஹவுஸ் கேஸோட எமிஷனை கம்மி பண்ணுறதுக்கு அப்படி தான். ஸோ இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய குளோபல் வார்மிங்க்கு உங்களுக்கு இதுதான் வந்துட்டு முக்கியமான ரீசனாக இருக்கும். ஸோ இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ்னால் என்னென்ன அப்படின்னா CO2, மீத்தேன், இந்த N2O, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா CO2 கேஸ். இப்போது இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இண்டஸ்ட்ரி, இந்த வேர்ல்டில் உள்ள டிரான்ஸ்போர்ட்டேஷன் இண்டஸ்ட்ரியில் ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி தான் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த CO2 அப்படிங்கிற எமிஷனை உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? அப்போது இந்த CO2 எமிஷனை நம்ம கம்மி பண்ணணும் அப்படிங்கிற பர்பஸில் கொண்டு வரப்பட்ட ரெகுலேஷன் தான் இந்த எனர்ஜி எஃபிஷியன்சி அப்படிங்கிற ஒரு ரெகுலேஷன். ஸோ இந்த எனர்ஜி எஃபிஷியன்சி கீழே பார்த்தீங்க அப்படின்னா 2 மேண்டட்டரி மெக்கானிசம் இருக்குது. ஒன்று என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா EEDI, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த SWMP, அதாவது செம்ப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த 2 இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த EEDIக்கும் இந்த செம்பப்புக்கும், இந்த சீம்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத விஷயத்தை நம்ம பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த EEDI அப்படின்னா என்ன அப்படின்னா எனர்ஜி எஃபிஷியன்சி டிசைன் இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீம்ப் அப்படின்னா என்ன அப்படின்னா ஷிப் எனர்ஜி எஃபிஷியன்சி மேனேஜ்மெண்ட் பிளான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த ஷிப்புக்கு அப்ளிகபிள் அப்படின்னா இந்த 2 ஷிப்புமே எல்லா ஷிப்புக்கும் அப்ளிகபிள் ஆன் எபோவ் 400 GRTக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அந்த ஷிப் எல்லாத்துக்கும் இந்த 2 இதுவுமே நமக்கு அப்ளிகபிள் தான். இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1 Jan 2013 இது வந்து கொண்டு வந்தாங்க. அப்போ நம்ம சொல்லிட்டோம் இந்த CO2 எமிஷனை கம்மி பண்ணுறதுக்கு தான் இந்த 2 மெக்கானிசமும் நமக்கு இந்த ரெகுலேஷன் கீழே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ CO2 எமிஷனை எப்படிலாம் நம்ம கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துலாமா. இப்போ நமக்கு CO2 எமிஷனை கம்மி பண்ணணும் அப்படின்னா 2 மெஷர்ஸ் மூலிமா நம்மளால் கம்மி பண்ண முடியும். ஒன்று என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் மெஷர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் மெஷர். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டெக்னிக்கல் மெஷர்னா என்ன, ஆப்ரேஷன் மெஷர்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். இப்போ உங்களுக்கு ஒரு ஷிப்பை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்போது நீங்கள் உங்களுக்கு ஒரு ஷிப்பை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு ஷிப் பில்டரையோ ஒரு டிசைனரோ பார்ப்பீங்க. ஸோ அவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஷிப்பை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தர போகிறாங்க. அப்போது இந்த ஷிப் பில்டரோ டிசைனரோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ நம்ம ஃபேஸ் 3ல் இருக்கோம். ஃபேஸ் 3 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய ஷிப்பு ப்ரொடியூஸ் பண்ணுற CO2 பார்த்தீங்க அப்படின்னா 2018 கம்பேர் பண்ணுறப்போ 30% கம்மியாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஃபேஸ் 3. இதை பற்றி நம்ம வந்து வரப்போகிற சாப்டரில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போ இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அப்போது இந்த 30% ஆஃப் CO2வை கம்மி பண்ணுற அளவுக்கு உங்களுடைய ஷிப் பில்டர் வந்து உங்களுடைய ஷிப்பை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அப்போது அந்த அளவுக்கு CO2 எமிஷனை கம்மி பண்ணணும். அப்போ இந்த ஷிப் பில்டர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு சில இன்னோவேட்டிவான டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணுவாங்க. லைக் வந்து VHRS, அதாவது வேஸ்ட் ஹீட் ரெக்கவரி சிஸ்டம், கைட்டு, அதாவது விண்ட் பவரை வச்சு நமக்கு செயில் பண்ணுற மாதிரி, அடுத்து பபிள் டெக்னாலஜி, இதெல்லாம் யூஸ் பண்ணி இதெல்லாம் நம்ம பற்றி பார்ப்போம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த CO2 எமிஷனை நமக்கு இந்த ரெகுலேஷன் படி இந்த அளவு கம்மி பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு இந்த ஷிப் பில்டர் வந்து இந்த ஷிப்பை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் டெக்னிக்கல் மெஷர். ஓகேங்களா? ஸோ அதுதான் டெக்னிக்கல் மெஷர். இப்போது நான் என்ன சொல்லிட்டேன், இந்த அளவுக்கு CO2வை கம்மி பண்ணுற அளவுக்கு ஷிப் பில்டர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா. அப்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு CO2 எமிஷனை கம்மி பண்ணணும் அப்படிங்கிற ரெக்குயர்மெண்ட்டை கொடுக்கறது தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய EEDI, அதாவது எனர்ஜி எஃபிஷியன்சி டிசைன் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. அதாவது இந்த EEDIயோட ரெக்குயர்மெண்ட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், டெக்னிக்கல் மெஷர்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ஒரு ஷிப்பை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுறோம்.
இப்போது நம்ம வந்துட்டு இந்த EDA அப்படிங்கிறது எப்படின்னா எப்படி இதை எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா கிராம் ஆஃப் CO2 per டன் per nautical mile. அதாவது நீங்கள் வந்து ஒரு டன் ஆஃப் கார்கோவை ஒரு நாட்டிக்கல் மைலுக்கு நீங்கள் கேரி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டன் ஆஃப் கார்கோவை ஒரு நாட்டிக்கல் மைலுக்கு நீங்கள் கேரி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 1 கிராம் ஆஃப் CO2வை உங்களுடைய ஷிப் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா உங்களுடைய EDAயோட வேல்யூ என்ன 1 கிராம் per டன் நாட்டிக்கல் மைல். அதுதான் உங்களுடைய EDA வேல்யூ. அப்போது இந்த EDA வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோம், ஷிப்பு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணுறோம், கால்குலேட் பண்ணி அதுபடி தான் நம்ம வந்து ஷிப்பு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அந்த வேல்யூவை சொல்ல போகிறது தான் உங்களுடைய EDA அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்போது உங்களுடைய EDA வேல்யூ வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ இந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டெக்னிக்கல் ஃபைல் இருக்கு இல்லையா, உங்களுடைய EDA டெக்னிக்கல் ஃபைல் இருக்கும், அதில் வந்து இதனுடைய ஃபார்முலாஸ் இருக்கும். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ இதனுடைய டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்ப்போம், EDAக்கும் செம்ப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து ஷிப் பில்டர் என்ன பண்ணிட்டார், இவ்வளோ கிராம் ஆஃப் CO2 per டன் per நாட்டிக்கல் மைல்ஸ்க்கு இவ்வளோ வேல்யூ உங்களுக்கு கொடுத்துட்டாரு. ஸோ இந்த ஷிப்பு இவ்வளோ ரெடி பண்ணும் அப்படிங்கிறத கொடுத்துட்டாரு. ஸோ இதுதான் வந்து நம்ம கொடுத்துட்டாரு. இப்போது இதே CO2 எமிஷனை நம்ம மெயின்டைன் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 கிராம் CO2 எமிஷனை உங்களுடைய ஷிப்பு எமிட் பண்ணுது அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிடுவோம் பர் டன் பர் நாட்டிக்கல் மைலுக்கு. அப்போது இதே வேல்யூவை உங்களுடைய ஷிப்பு வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்போது மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும், ஆப்ரேஷன் மெஷர்ஸ் தேவைப்படுது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ரேஷன் மெஷர்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு இப்போ ஒரு பீரியாடிக்கலாக ஹல் கிளீனிங் பண்ணுறது, உங்களுடைய ஏஇயோட பர்ஃபார்மன்ஸு, மெயின் இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணி அதே வந்து CO2 எமிஷனை கண்ட்ரோல் பண்ணுறது ஆப்ரேஷன் மெஷர்ஸ். ஸோ அப்படி நம்ம அந்த ஆப்ரேஷன் மெஷர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இதே வேல்யூவை மெயின்டைன் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது தான் உங்களுக்கு சிம்ப் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்த சிம்ப் அப்படிங்கிறது உங்களுக்கு ஷிப்பை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டீங்க, பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய எனர்ஜி எஃபிஷியன்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது தான் இந்த சிம்ப் அப்படிங்கிறது. அப்போது EDA அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டெக்னிக்கலாக ஷிப்பை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன ரெக்யர்மெண்ட் படி உங்களுக்கு இந்த வேல்யூவை கால்குலேட் பண்ணுறது என்னது, இந்த எனர்ஜி எஃபிஷியன்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது என்னது, இந்த EDA அப்படிங்கிறது. அதுவே வந்து ஷிப்பை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆப்ரேஷன்லாம் எப்படி இந்த எனர்ஜி எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறது போகிறது தான் உங்களுக்கு சிம்ப் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போது EDA பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த டெஃபினேஷன் என்ன சொல்ல வருது அப்படின்னா, இங்கே நீங்கள் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே நான் நியூ ஷிப் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த டெஃபினேஷனில் நியூ ஷிப்னா என்ன அப்படின்னா, ஒரு ஷிப்பை வந்துட்டு நீங்கள் டெலிவர் ஆன் ஆர் ஆஃப்டர் 1/7/2015 அப்புறமா நீங்கள் வந்து உங்களுடைய ஷிப்பை டெலிவர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுதான் நியூ ஷிப் அப்படிங்கிறது. இந்த EDA பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி நியூ ஷிப்புக்கு மட்டும் தான் அப்ளிகபிள். ஓகேங்களா? அதாவது 2015 January 7க்கு அப்புறம் ஆன் ஆர் ஆஃப்டர் வந்து நீங்கள் டெலிவரி பண்ணீங்க அப்படின்னா அந்த ஷிப்புக்கு எல்லாமே இந்த EDA அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகும். இப்போ நான் சொல்ல போகிறதுல அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த ஷிப்புக்கு இப்போ வந்துட்டு அப்போது EDA அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு CO2 அப்படிங்கிறது மெயினாக வந்து எதுலேருந்து வருது, கம்பஷன் ஆஃப் ஃபியூல் தானே வருது. அப்போது கம்பஷன் ஆஃப் ஃபியூல் என்ன, மெயின் இன்ஜின் ப்ரொபல்ஷனுக்கு நம்ம ஏஇக்கும் தான் நம்ம வந்து கம்பஷன் ஆஃப் ஃபியூலை வந்து கம்பஷன் பண்ணி தான் நம்ம வந்து பவர் ஜென்ரேட் பண்ணுறோம். அப்போது இது ரெண்டையும் நம்ம கன்சிடர் பண்ணி நமக்கு என்ன பண்ணுறோம், நம்மளுடைய CO2வை நம்ம கால்குலேட் பண்ணுறோம், CO2 எமிஷனை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை நம்ம எப்படி டெபிக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, இட்ஸ் டெபிக்டட் இன் கிராம்ஸ் ஆஃப் CO2 எமிட்டட் பர் டன் நாட்டிக்கல் மைல். அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு CO2 எமிஷன் வந்துட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் பர் டன் ஆஃப் கார்கோவை, இப்போ நீங்கள் வந்து ஒரு டன் ஆஃப் கார்கோவை நீங்கள் கேரி பண்ணுறீங்க, ஒரு டன் கார்கோவை நீங்கள் கேரி பண்ணுறீங்க, எவ்வளோ தூரத்துக்கு கேரி பண்ணுறீங்க, 1 நாட்டிக்கல் மைலுக்கு கேரி பண்ணுறீங்க. அப்போது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் CO2 உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது உங்களுடைய ஷிப் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய EDA வேல்யூ அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி EDA இஸ் ஈக்குவல் டு CO2 ஃப்ரம் மெயின் இன்ஜின் ப்ரொபல்ஷன். ஸோ உங்களுடைய மெயின் இன்ஜின் ப்ரொபல்ஷன்லேருந்து எவ்வளோ CO2 ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்து CO2 ஃப்ரம் ஏஇலேருந்து எவ்வளோ CO2 எமிட் ஆகுது அப்படிங்கிறது, மைனஸ் எனர்ஜி எஃபிஷியன்சி டெக்னாலஜி. இப்போ நீங்கள் வந்து எனர்ஜி எஃபிஷியன்சி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறீங்க, லைக் வந்து வேஸ்ட் ஹீட் ரெக்கவரி சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க,
ஸோ எஸ்சிஆர் யூஸ் பண்ணுறீங்க, செலக்டிவ் கேட்டலிட்டிக் ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணுறீங்க, இல்லைனா நீங்கள் வந்து இஜிசிஎஸ் அதாவது எக்ஸாஸ்ட் கேஸ் கிளீனிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 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 வேஸ்ட் ஹீட் ரெக்கவரி சிஸ்டம் நம்ம என்ன பண்ணும், சம் அமௌண்ட் ஆஃப் CO2 அப்சார்ப் பண்ணிடும். ஓகேங்களா? அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இஜிசிஎஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ஒரு 5% ஆஃப் CO2 எமிஷனை கம்மி பண்ணிடும். அப்போ இப்போ இந்த CO2 நீங்கள் அந்த 5% நீங்கள் வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணிட்டு டிவைடட் பை டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒர்க். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒர்க்னா என்ன, கெப்பாசிட்டி இன்டூ வி ரெஃபரன்ஸ். கெப்பாசிட்டினா ஒன்றும் கிடையாது, உங்களுடைய டெட் வெயிட், அது வந்து கார்கோ கேரிங் கெப்பாசிட்டி தான். ஓகேங்களா? உங்களுடைய டெட் வெயிட், வி ரெஃபரன்ஸ்க்கு வேறு ஒன்றும் கிடையாது, உங்களுடைய ஸ்பீடு. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி உங்களால் இஇடி வேல்யூவை வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த இஇடியில் வந்துட்டு 2 டைப் இருக்குது. இஇடியில் 2 டைப் இருக்குது. ஸோ என்னென்ன அப்படின்னா, ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அட்டைன்ட் இஇடிஐ, அதாவது ரெகுலேஷன் 20 அதோட இது வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்யர்டு இஇடிஐ. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் 21. ஃபஸ்ட்டு அட்டைன்ட் இஇடிஐ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தலாமா? ஸோ இதுவும் வந்து சேம் ஃபார்முலா தான், நம்ம இஇடிஐ யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ இந்த ஃபார்முலா தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டினாமினேட்டரில் ஒரு கன்வர்ஷன் ஃபேக்டர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படின்னா என்னங்கிறத இப்போ பார்த்துலாம். ஸோ அப்படின்னா சிக்மா ஏ அப்படிங்கிறது என்ன, உங்களுக்கு CO2 எமிஷன் ஃப்ரம் மெயின் இன்ஜின் ப்ரொபல்ஷன். சிக்மா பி அப்படிங்கிறது என்ன, CO2 எமிஷன் ஃப்ரம் ஏஇ. அடுத்து சிக்மா சி அப்படிங்கிறது என்ன, உங்களுடைய எனர்ஜி எஃபிஷியன்சி டெக்னாலஜியை நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த கன்வர்ஷன் ஃபேக்டர்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு உங்களுக்கு எல்லா ஷிப்புக்கும் எல்லா ஷிப்புக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்வர்ஷன் ஃபேக்டர் அப்படிங்கிறது சேமாக இருக்காது. இந்த கன்வர்ஷன் ஃபேக்டர் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா உங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு பல்க் கேரியர் இல்லைன்னா பல்க் கேரியர், டேங்கர் இல்லைனா கேஸ் கேரியர், இது 3க்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணும் அப்படின்னா டெட் வெயிட்டை டினோட் பண்ணும். ஓகேங்களா? உங்களுக்கு இப்போ உங்கள் டேங்கரோட டெட் வெயிட் வந்து ஒரு 10,000 மெட்ரிக் டன் அப்படின்னா உங்களுக்கு அந்த 10,000 மெட்ரிக் டன் தான் உங்களுடைய கெப்பாசிட்டியோட வேல்யூ. ஓகேங்களா? அப்போது இந்த கன்வர்ஷன் ஃபேக்டர் என்ன ஆகும், 1ன்னு ஆயிரும். ஓகேங்களா? அதுவே வந்து நீங்கள் கண்டெய்னர்ஷிப்பில் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 70% ஆஃப் த டெட் வெயிட் தான் உங்களுடைய கெப்பாசிட்டி. ஓகேங்களா? 70% ஆஃப் த டெட் வெயிட் தான் உங்களுடைய கெப்பாசிட்டி. ஓகேங்களா? அதுவே வந்துட்டு நீங்கள் பேசஞ்சர் ஷிப்பில் நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய கிராஸ் டன்னேஜ் தான் உங்களுடைய கெப்பாசிட்டி. ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய இந்த கன்வர்ஷன் ஃபேக்டர் அப்படிங்கிறது மாறுபடும். ஸோ இந்த 3 பொறுத்தும். அப்போது இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், உங்களுக்கு வந்துட்டு CO2 எவ்வளோ CO2 அப்புறம் மெயின் ப்ரொபல்ஷன் எவ்வளோ CO2 அப்படிங்கிறது தெரியும், உங்களுக்கு ஏஇலேருந்து எவ்வளோ CO2 எமிஷன் ஆகுது அப்படிங்கிறது தெரியும், எனர்ஜி எஃபிஷியன்சி டெக்னாலஜி பற்றி உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ எந்த வேல்யூ வந்துச்சு அப்படின்னா இந்த சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அட்டைன் இஇடிஏ கிடச்சிடும். இப்போது நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இந்த கால்குலேஷன்லாம் நான் எங்கே பார்க்கலாம்? ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம வந்து தியரட்டிக்கலாக நான் சொல்லிட்டேன். ப்ராக்டிக்கலாக நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா அதுக்காக தான் உங்களுக்கு எல்லா ஷிப்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இஇடிஐ டெக்னிக்கல் ஃபைல் இருக்கும். ஸோ அந்த டெக்னிக்கல் ஃபைல் யூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த கால்குலேஷனை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். உங்கள் ஷிப்போட டெட் வெயிட் என்ன, உங்களோட மெயின் ப்ரொபல்ஷனுக்கு எப்படிலாம் வந்து CO2 இப்போ வந்து மெயின் ப்ரொபல்ஷனுக்கு CO2 எமிஷன் நான் சொல்லிட்டேன், அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற எல்லா கால்குலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இஇடிஐ டெக்னிக்கல் ஃபைலில் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், என்னுடைய அட்டைன்ட் இஇடிஐ நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஒரு 20 கிராம் CO2 எமிஷன் பர் 1 டன் பர் டன் நாட்டிக்கல் மைலுக்கு நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா? இது மாதிரி நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போது இந்த வேல்யூ வந்துட்டு எனக்கு IMO ரெகுலேஷன் படி இருக்கா அப்படின்னு நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, ஒரு 30 கிராம் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. ஓகேங்களா? அப்போது நான் இந்த வேல்யூ வந்துட்டு என்னுடைய ரெகுலேஷன் படி, என்னுடைய IMO என்னுடைய அனெக்ஸ் 6 ரெகுலேஷன் படி எனக்கு இந்த வேல்யூ வந்து அதை விட கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது கொடுக்குறது தான் இந்த ரெக்வயர்ட் இஇடிஐ அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். இப்போ இதோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா ரெக்வயர்ட் இஇடிஐ ஈக்குவல் டு 1 - x டிவைடட் பை 100 இன்டூ ரெஃபரன்ஸ் லைன் வேல்யூ. இதில் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரிடக்ஷன் ஃபேக்டர். ஓகேங்களா? இந்த ரெஃபரன்ஸ் லைன் வேல்யூ அப்படிங்கிற ஃபார்முலா என்ன அப்படின்னா A இன்டூ B மைனஸ் C பவர் மைனஸ் C. இதில் B அப்படிங்கிறது டெட் வெயிட் ஆஃப் த ஷிப்பு, இந்த ஏவும் இந்த சியும் கான்ஸ்டன்ட். அது என்ன கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து ஒவ்வொரு ஷிப்புக்கும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஃபார் டேங்கருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏயோட வேல்யூ இப்படி இருக்கும், சியோட வேல்யூ இப்படி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ் கேரியர் பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ இப்படி இருக்கும், சியோட வேல்யூ இப்படி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டேங்கரில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஏயோட வேல்யூயும் சியோட வேல்யூ
ப்ளஸ் இதில் பி அப்படிங்கிறது என்ன, டெட் வெயிட் ஆஃப் த ஷிப்பு. ஸோ இந்த 3ஓட வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி உங்களுடைய ரெஃபரன்ஸ் வேல்யூவை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, ரெஃபரன்ஸ் வேல்யூவை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ இந்த எக்ஸோட வேல்யூங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நான் என்ன சொன்னேன், ரிடக்ஷன் ஃபேக்டர்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இதுக்கு தான் உங்களுக்கு ஃபேஸ்னா என்ன அப்படின்னு தெரியணும். இப்போது 2013க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த CO2 எமிஷன் பற்றி எந்த ஒரு ரெகுலேஷனுமே கிடையாது. இந்த 2013க்கு அப்புறம் தான் இந்த EDA, இந்த செம்ப் இதெல்லாம் வந்துச்சு. அப்போது இந்த 2013 அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ஃபேஸ் 0. ஓகேங்களா, ஸ்டார்டிங் 01 Jan 2013லேருந்து 31 December 2040 வரைக்கும் உங்களுக்கு 0% ஆஃப் CO2. உங்களுக்கு அந்த CO2 படி எந்த ஒரு ரெகுலேஷனுமே கிடையாது. அதுதான் ஃபேஸ் 0 அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஸோ அப்போ தான் வந்துட்டு 2013 தான் உங்களுக்கு என்னாச்சு, உங்களுக்கு EDA அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. பட் வந்து இவ்வளோ CO2வை நான் கம்மி பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவும் கொண்டு வரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் 1 அப்படிங்கிறது வந்துச்சு. ஃபேஸ் 1 அப்படிங்கிறது என்ன, 1 Jan 2050லேருந்து 31 December 2019 வரைக்கும் உள்ள ரீஜன் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேஸ் 1 அப்படிங்கிறது. ஸோ இந்த இயரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபேஸ் 0 விட நமக்கு 10% ஆஃப் CO2வை கம்மி பண்ணணும் அப்படின்னு ஒரு ரெகுலேஷன் வந்துச்சு. அடுத்து ஃபேஸ் 2. ஃபேஸ் 2வில் பார்த்தீங்க அப்படின்னா Jan 2020லேருந்து December 2024 உள்ள இயர்ஸ் உள்ள ரீஜன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் 2. இந்த ஃபேஸ் 2வில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 விட ஃபேஸ் 0 விட 20% ஆஃப் CO2வை நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ஃபேஸ் 3 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஃபேஸ் 3ல் இருக்கோம். 2025 ஆன்வர்ட்ஸ்லேருந்து நமக்கு 30% ஆஃப் CO2வை நம்ம கம்மி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, அப்போது இந்த 0%, 10%, 20%, 30% இருக்கு இல்லையா, இதுதான் எக்ஸோட வேல்யூ. ஓகேங்களா, இதுதான் வந்து எக்ஸோட வேல்யூ. அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ இப்போ நம்ம ஃபேஸ் 3ல் இருக்கோம் அப்படின்னா இந்த எக்ஸோட வேல்யூ என்ன, 30யா. அப்போது உங்களோட ரெஃபரன்ஸ் லைன் வேல்யூவை விட உங்களுக்கு ரெக்கார்ட் எப்படி இருக்குது, 30% கம்மியாக இருக்குது. 30% கம்மியாக இருக்குது. ஓகேங்களா, அப்போது இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்க, இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி உங்களுக்கு ரெக்கார்ட் EETA கண்டுபிடிச்சிங்க. ரெக்கார்ட் EETA எப்படி இருக்கும், கிராம் பர் டன் நாட்டிக்கல் மைலில் தான் இருக்கும். ஓகேங்களா, டன் பர் நாட்டிக்கல் மைலில் தான் இருக்கும். அப்போது ரெக்கார்ட் EETAயும் சேம் யூனிட் தான், உங்களுடைய அட்டைன்ட் EETAயும் சேம் வேல்யூ தான். அப்போது உங்களுக்கு எப்போதுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்டைன்ட் EETA எப்போதுமே ஈக்குவல் ஆர் லெஸ் தென் ரெக்கார்ட் EETA விட இருக்கணும். இப்போ நான் முன்னாடி சொன்ன 20 கிராம் பர் டன் பர் நாட்டிக்கல் மைல் சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த ரெக்கார்ட் இப்போ சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்ட் EETA விட ஈக்குவல் ஆர் லெஸ் தென்னாக இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு இந்த ரெக்கார்ட் EETA 20 கிராம் பர் டன் நாட்டிக்கல் மைலில் இருக்குது அப்படின்னா இது ஈக்குவலாக இருந்தால் பிரச்சனை இல்லை. சப்போஸ் இது வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிற அட்டைன் EETA 30 கிராமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு எனர்ஜி எஃபிஷியன்சி டெக்னாலஜி யூஸ் பண்ணணும். லைக் வந்து கைட்டு, WHRS, வேஸ்ட் ஹீட் ரெக்கவரி சிஸ்டம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களுடைய அட்டைன் EETA நீங்கள் கம்மி பண்ணணும். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதெல்லாம் எங்கே பார்க்கலாம், உங்களுடைய டெக்னிக்கல் ஃபைலில் நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், அட்டைன் EETA நம்ம என்ன பண்ணிட்டோம், ரெக்கவரி EETAனா என்னென்னு சொல்லிட்டோம். அப்போ வந்துட்டு இந்த வேல்யூவை, இந்த EETA வேல்யூ எப்படிலாம் கம்மி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போமா. ஸோ ஃபஸ்ட் எப்படிலாம் கம்மி பண்ணலாம் அப்படின்னா, இது ஒரு ஷிப் டிசைனராகவோ ஷிப் பில்டராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணணும், இந்த EETA வேல்யூவை உங்களால் எவ்வளோ கம்மி பண்ணணுமோ கம்மி பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று இதனுடைய ஷிப்போட ஸ்பீடை வந்து ரெடியூஸ் பண்ணுறது மூலிமா ஒன்று பண்ணலாம். செகண்ட் என்ன அப்படின்னா, இனோவேட்டிவ் எனர்ஜி எஃபிஷியன்சி டெக்னாலஜி லைக் வந்து வேஸ்ட் ஹீட் ரெக்கவரி சிஸ்டம். ஸோ SCR யூஸ் பண்ணலாம். ஸோ செலக்டிவ் கேட்டலிட்டிக் ரெக்டிஃபயர் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா எக்ஸாஸ்ட் கேஸ் கிளீனிங் சிஸ்டம் யூஸ் பண்ணலாம். அடுத்து கைட் டெக்னாலஜி. கைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ வந்து இந்த கைட்டை வந்துட்டு பவ் ஆஃப் த ஷிப்பில் அட்டாச் பண்ணிவிட்டு உங்களுக்கு விண்ட் எனர்ஜி மூலியமாக உங்களால் ஷிப்பு வந்து ப்ரொபல்ஷன் பண்ண வைப்பாங்க. ஸோ இது மூலியமாகவும் உங்களுக்கு வந்துட்டு இந்த எனர்ஜி எஃபிஷியன்ஸை உங்களால் CO2 எமிஷனை கம்மி பண்ண முடியும். அடுத்து வந்து ஹல் பபிள் டெக்னாலஜி. அதாவது ஏர் பபிளை வந்து ஹல்லில் வந்து அலாங் சைடில் வந்து உங்களுக்கு வந்து இன்ஜெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஸோ அப்படி இன்ஜெக்ட் பண்ணுற மூலியமாக உங்களுடைய ஹல்லுக்கும் உங்களுடைய வாட்டருக்கும் உள்ள ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகும். ஓகேங்களா, ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ இப்படி பண்ணுற மூலியமாகவும் உங்களுக்கு CO2 எமிஷனை உங்களால் கம்மி பண்ண முடியும். ஸோ மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா டுவல் ஃபியூல் யூஸ் பண்ணலாம். ஸோ லைக் வந்து LNG யூஸ் பண்ணலாம். ஸோ டீசல் ப்ளஸ் LNG யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணுற மூலியமாகவும் உங்களுக்கு CO2 எமிஷனை கம்மி பண்ண முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லைட் வெயிட் கன்ஸ்ட்ரக்ஷன்.
ஸோ லைட் வெயிட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது என்ன, இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீலில் தான் நம்ம செஞ்சுருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டீலுக்கு பதிலாக நமக்கு வந்து அலுமினியம் இல்லைன்னா ஹையர் டென்சைல் ஸ்டீல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து சோலார் பவர் இல்லை விண்ட் எனர்ஜி யூஸ் பண்ணலாம். ஆர் வந்துட்டு டக்டட் ஆர் கான்டா ரொட்டேட்டிங் ப்ரொப்பலர் அப்படிங்கிறத இந்த ப்ரொப்பலர்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய ப்ரொப்பல்ஷன் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது அதிகமாகும். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களுடைய EETA வேல்யூவை உங்களால் என்ன பண்ண முடியும், ஸோ கம்மி பண்ண முடியும். இப்போ நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஷிப்பை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் நம்ம பண்ணக்கூடியது. ஸோ ஷிப்பை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் வந்து பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி உங்களுடைய EETA வேல்யூவை கம்மி பண்ணி CO2 எமிஷனை உங்களால் கம்மி பண்ணுறோம். ஓகேங்களா, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ இப்போது உங்களுக்கு ஷிப்பு வந்து செயில் அவுட் ஆயிடுச்சு. இப்போது செயில் ஆகிட்டுருக்கு. அப்போது நீங்கள் வந்துட்டு இப்போ உங்களுடைய வேல்யூ என்ன, 20 கிராம் per ton nautical mile அப்படிங்கிறது உங்களுடைய EETA வேல்யூ. இதே வேல்யூவை எனக்கு மெயின்டைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோல சிம்பிளா இதே வேல்யூவை எனக்கு மெயின்டைன் பண்ணலாம். சோ அது எப்படி மெயின்டைன் பண்ணலாம், சோ ஆபரேஷனலா அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு கார்பன் இண்டஸ்ட்ரி ஷிப் ஆபரேட்டர், அதாவது நம்ம இன்ஜினியரா இருக்கட்டும், சோ டெக் ஆபீசரா இருக்கட்டும், சோ அவங்க தான் ஆபரேஷன் இந்த அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதே மெயின்டைன் பண்ண உங்களுக்கு ஆபரேஷனலா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறது என்னென்ன அப்படிங்கறத நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த EETA அப்படிங்கிறது யாருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா உங்களுடைய ஷிப்போட பில்டர் டிசைனருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் EETA. அதே மாதிரி SEMP அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஷிப் ஆப்ரேட்டர்ஸுக்கு வந்து இந்த CO2 எமிஷனை கம்மி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல் தான் பார்த்தீங்க அப்படின்னா SEMP. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் SEMPனா என்ன, ஸோ EOAனா என்ன, EXIனா என்ன, CII அப்படின்னா என்ன, ஸோ கார்பன் இன்டென்சிட்டி இண்டிகேட்டர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக தெளிவாக நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த செம்ப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 3 பார்ட் இருக்குது. ஸோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு. ஸோ இந்த 3 பார்ட்லையும் வந்து என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ.